ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணியிருந்தோம் முன்னாடி. அதை ரிசல்டன்னு கூட சொல்லியிருந்தோம். அதுக்கு இன்னொரு பேர். எப்படி ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறது? இதுக்கு ரெண்டு ஐடியா இருக்குது. ஒன் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் ரிசல்டன்ட் ஒரு மேக்னிடியூட் வந்து நிற்கும். ஸோ அதனால் அது பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டாட் ப்ராடக்ட். டாட் எப்படி எழுதுவாங்க? இப்போது ஏ டாட் பின்னு எழுதுவாங்க. டாட்னு அர்த்தம், இன்ட்டுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது, டாட். இன்னொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் வெக்டார் ப்ராடக்ட். அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து எனக்கு வெக்டராக கிடைக்கும். ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வெக்டாராகவே ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட். இது என்னென்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதோட அப்ளிகேஷன்ஸும் பேசிக் அப்ளிகேஷன்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு வெக்டார் டுவர்ட்ஸ் ரைட் சைடு, ஏ வெக்டார். இன்னொரு வெக்டார் சம் இன்க்ளினேஷன், இது வந்து பி வெக்டார். ரெண்டு வேறு வேறு டைரக்ஷன் இருக்குது. தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்குது இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையிலையும். இப்போது இந்த பி வெக்டாரை நான் ரெண்டு காம்பனண்ட்டாக செப்பரேட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இது தீட்டா அப்படின்னா இது பி காஸ் தீட்டாவாக இருக்கும். அண்ட் இது பி சைன் தீட்டா. இதில் இந்த பி சைன் தீட்டாவை நான் பேச போகிறது இல்லை. ஏன்னா ஏ வெக்டாரோட டைரக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அல்லது தேர் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஓவர் ஏ வெக்டார். பி வெக்டார் வந்து ஏ வெக்டாரோட டைரக்ஷனில் ஒரு ஹெல்ப் பண்ணுது அல்லது ஒரு சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அந்த சப்போர்ட் எவ்வளோ? பி காஸ் தீட்டா. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டார் ஓவர் ஏ வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா, பி வெக்டாரோட ஒரு காம்பனண்ட் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ இப்படி எழுதலாம், பி காஸ் தீட்டா இன்டூ ஏ தான் டாட் ப்ராடக்ட். அப்படி இல்லைன்னா டிஃபைன் பண்ணிடலாம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒன் வெக்டார் ஆன் அதர் வெக்டார். ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டார் மேலே எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதோ, ஸோ அதுதான் டாட் ப்ராடக்ட். அதனால் இதோட எக்ஸ்பேன்ஷன், இது ரொம்ப டீட்டெயிலாக இது தெரிஞ்சுக்கணும்னு இல்லை இந்த ஐடியாவை. பட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்படி எழுதலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணுறோன்னா இதோட மீனிங் வி ஆர் ஃபைண்டிங் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் தான் ஏ இன்ட்டு பி இன்ட்டு காஸ் தீட்டா, ஏபி காஸ் தீட்டான்னு. ஏன்னா அதுதான் ஏ வெக்டாரோட டைரக்ஷனில் பி காஸ் தீட்டா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுதான் ப்ரொஜெக்ஷன். ரிசல்டன் பாருங்கள், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி இது. ஸோ அதனால் இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டாட் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா இது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒன் வெக்டார் ஓவர் அனதர். சம்டைம்ஸ் தீட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கிருந்து நான் எழுதிடலாம், காஸ் தீட்டா எவ்வளோ வரும்னு. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா டிவைடட் பை ஏபி, மேக்னிடியூட் தானே, ஏ இன்டூ பி. ஸோ இது பண்ண ஆன்சர். தீட்டா வேணும்னு என்ன பண்ணோம், காஸ் இன்வர்ஸ்னு வரும். ஸோ இது வேணும் எழுதிக்கலாம், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏபி டோட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, டேரெக்டாக எழுதிக்கலாம். தீட்டா ஃபைன் பண்ணோம். ஸோ எப்போ மேக்ஸிமம் வரும், எப்போ மினிமம் வரும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸும் பார்த்துடலாம். A vector dot B vector is minimum. மினிமம் வேல்யூ வரணும்னா காஸ் தீட்டான்னு வருது. மினிமம் எப்போ வரும்? 90 டிகிரியில் வரும். பாருங்கள், ஏபி காஸ் 90, காஸ் 90 இஸ் 0. அப்போ ஏபிங்கிற வேல்யூ கம்ப்ளீட் வேல்யூமே 0 ஆயிரும். ஸோ அதனால் ஈக்குவல் டு 0 வென் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா ப்ரொஜெக்ஷனில் பார்த்தாலே புரியும், இந்த 90 டிகிரி காம்பனண்ட் இது எந்த விதத்துலையும் ஏ வெக்டாரை ஹெல்ப் பண்ணாது, ப்ரொஜெக்ஷன் கொடுக்காது. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி யூஸ் பண்ணல. பி காஸ் தீட்டா, காஸ் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். 90 டிகிரி போயிடுச்சுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு அர்த்தம். தென் வி கேன் ஃபைண்ட் மேக்ஸிமம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வில் பி மேக்ஸிமம். மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? ஏபி காஸ் 0. காஸ் 0 இஸ் 1. ஸோ அப்படி எடுத்தோன்னா வென் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, 0 டிகிரியில் ஏபிங்கிற வேல்யூ வந்துடும். இப்போ 2 யூனிட் வெக்டாரை டாட் எடுத்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார். எக்ஸ்பேன்ஷன் பார்க்கலாம்.
பாருங்க ஏ டாட் பி அப்படிங்கிறது ஏபி காஸ் டீட்டாவில். இப்போது மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி, அப்புறம் காஸ் டீட்டா. அப்போ ரெண்டுமே யூனிட் வெக்டர், அதோட மேக்னிடியூட் 1 தானே. ஸோ 1 இன்ட்டு 1 இன்ட்டு ஐ டாட்டுக்கும் ஐ டாட்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் 0 இல்லை. ஸோ காஸ் 0ன்னு வருமா. காஸ் 0 இஸ் 1. அப்போ கம்ப்ளீட்டாக 1 வரும். அவ்வளோதான். எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் வந்துடும். ஸோ அதனால் ஆங்கிள் டீட்டா வந்து 0ன்னு வந்துடும். அதனால் காஸ் 0 இஸ் 1. அதே மாதிரி தான் மற்ற ஆங்கிள்ஸுமே எழுதலாம். ஜே டாட் ஜே பண்ணோம், அதே ஆன்சர் தான். 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் 0 இஸ் 1. அப்புறம் கே டாட் கே பண்ணோம், இது எல்லாத்துக்குமே ஆன்சர் 1. அப்படின்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 யூனிட் வெக்டர்ஸ், ஐடென்டிக்கல் யூனிட் வெக்டர் இஸ் 1. அதே லாஜிக்கில் இன்னொன்று பண்ணி பார்க்கலாம். ஆப்போசிட்டாக ஐ டாட் ஜே பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ வரும்? 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் 90 வரும் ஆன்சர். காஸ் 90 0. அப்படி தான் நீங்கள் எந்த ஃபார்மேட்டும் ஐ ஜே ஜே கே அதர் தென் ஐடென்டிக்கல் அல்லாத 2 யூனிட் வெக்டர் பண்ணால் 0 வந்துடும். எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்க்கலாம். ஜே டாட் கே பண்ணால் அப்பவும் பாருங்கள் 90 டிகிரி வந்துருச்சு 0. இந்த எல்லா வேல்யூஸும் 0 வரும். அப்போ ஒரு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன தான் பண்ண முடியும்? ஐ டாட் ஐ வர்ற டைம்ஸ் அல்லது ஐ கேப் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண முடியும். அந்த ரிசல்ட் வந்து 1ங்கிறது வரும் யூனிட் வெக்டர். இதை ஒரு சின்ன ஐடியாவாக நீங்கள் புரிஞ்சு வச்சிட்டாலே போதும். ரொம்ப ஈஸி இதோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்த்தலாம். ரேண்டமாக ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ஏ வெக்டார், இதோட வேல்யூ ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசெட் கே கேப். அப்புறம் இன்னொரு வெக்டார் கொடுக்குறாங்க. பி வெக்டார் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ஐ கேப், பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிசெட் கே கேப். இதுதான் கிவன் வெக்டார். கொஸ்டின் என்னன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன லாஜிக் தெரியும்னா, இது ரொம்ப ஈஸியான ஐடியா. ஐ கேப்பும் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஐ கேப் மல்டிப்ளை பண்ணால் தான் ஒரு நான் 0 1ங்கிறது வருது. ஐயும் ஜேவும் வேறு என்ன ஃபார்மேட்டில் போனால் 0 வந்துடுது. ஸோ அதனால் இங்கே ஏஎக்ஸ் ஐ கேப்பையும் பிஎக்ஸ் ஐ கேப்பையும் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட் ஐடியாவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடுத்தது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஎக்ஸ் ஐ கேப் பிஒய் ஜே கேப் 0 ஆயிடும். அப்புறம் இந்த டைமும் லாஸ்ட் டைம் பண்ணால் 0. அதே மாதிரி செகண்ட் கேஸ் பாருங்கள். இது ஜே கேப்பும் மட்டும்தான் மல்டிப்ளை. பாக்கி எல்லா ஐடியாஸும் 0 ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏஎக்ஸ் பிஎக்ஸ் அது என்ன சைனோ அந்த சைன் அப்படியே யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். சைனெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடாது. அந்த என்ன கோஎஃபிஷியன்ட்டோ இன்க்ளூடிங் சைனோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏஎக்ஸ் பிஎக்ஸ். இனி மிச்சம் எல்லாம் இருக்கும் ஐ டாட் ஐன்னு வரும். இந்த வேல்யூ தான் 0 ஆயிடுச்சு. சரி, இந்த வேல்யூ தான் 1 ஆயிடுச்சு இல்லையா, ஐ டாட் ஐ 1. ஸோ அதனால இதை நம்ம எழுதணும்னு இல்லை. ப்ளஸ் இனி ஏஒய்யும் பிஒய்யும் மல்டிப்ளை பண்ணலாம். ஏஒய் பிஒய் ஜே டாட் ஜே 1 வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் ஏசெட் பிசெட். பாருங்கள், இது எல்லாமே ஸ்கேலர் குவான்டிட்டிஸ். ஜஸ்ட் ஒரு நம்பர் கிடைக்கும். இவ்வளோ தான் டாட் ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, ஒரு நம்பர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கூட பண்ணிடலாம். சி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் கே கேப். அப்புறம் டி வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப். என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோமா, ஃபைண்ட் சி வெக்டார் டாட் டி வெக்டார் ஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு 3 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 3. இனி இங்கே பாருங்கள், இங்கே -2 இருக்குது, இங்கே மைனஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது. மல்டிப்ளை பண்ணால் +4. இனி இங்கே -1 இருக்குது. கே கேப்னா என்ன, -1 இருக்குது, இங்கே ஒரு +1 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் -1. ஸோ ஆன்சர் இஸ் -1. ஆன்சர் என்ன ஆயிரும், 6ன்னு வரும் ஆன்சர். வெறும் நம்பர் மட்டும் வரும், டைரக்ஷன்ஸ் வராது. அப்போ நான் இங்கே பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான், 3 + 1 இது மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும். -2 -2 +4 வந்துருச்சு. -1 + 1 -1 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ இது ரொம்ப கிளியராக இந்த ஐடியா புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி
டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஏ டாட் பண்ணிங்கனாலும், ஏ டாட் பி பண்ணாலும், பி டாட் ஏ பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஏன்னா ப்ராடக்ட் தானே, இன்க்ளூடிங் சைன்ஸோடு தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் அது ஆன்சர் அப்படியே டேரெக்டாகவே கிடைக்கும். ஸோ மைண்டில் வச்சுங்க, டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா இப்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுட்டோம். அப்படின்னா மீனிங் என்னது, பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இது ரொம்ப ஆட் பண்ணிவிட்டு, கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும், ஏ டாட் பி ப்ளஸ். இப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஒருவேளை இண்டிவிஜுவலாக பார்க்கலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். அப்படின்னா ஏயும் பியும் டாட்டு, அப்புறம் ஏ உள்ள கொண்டு போயிடலாம், ஏவும் சியும் டாட் ப்ராடக்ட். அப்படி எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். திஸ் ப்ராப்பர்ட்டி வி கால் இட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, எப்படி பண்ணணும், எப்படி அந்த டாட் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஐ டாட் ஐ மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ஜே டாட் ஜே, கே டாட் இதெல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும். பட் அதர் தென் வேறு ஏதாவது ஆக்சஸ் வந்துச்சுன்னா அது வந்து இன்க்ளூட் ஆகாது, அந்த டைமே இருக்காது. ஸோ இவ்வளோ தான். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு இந்த டாட் ப்ராடக்டை படித்து வச்சுக்கலாம். வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்டோட யூஸ் வந்து நம்ம ரொட்டேஷனல் மோஷனில் தான் அதிகமாக அதை பற்றி யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா, முன்னாடி வந்து டாட் ப்ராடக்டில் ஏபி காஸ் தீட்டான்னு எழுதி வச்சுருந்தோம். இங்கே கொஞ்சம் அது மாறும், ஏபி சைன் தீட்டா எவ்வளோ ஒரு 90 டிகிரி காம்பனண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது சிம்பிளாக எழுதிக்கலாம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா இதோட எக்ஸ்பேன்ஷன் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சைன் தீட்டா. மேக்னிடியூடு கிடச்சிருச்சா பாருங்கள், ஏ மேக்னிடியூட், பி சைன் தீட்டா மேக்னிடியூட். ஆனால் முன்னாடி சொன்னேன் இது வந்து வெக்டார் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். பாருங்கள், இது கிராஸ் இன்டூ இல்லை, இது கிராஸ்ன்னு சொல்லணும், ஏ கிராஸ் பி. அதனால இதுக்குள்ள ஒரு டைரக்ஷன் சேர்ந்து வரும், என் கேப்னு வரும். இந்த என் கேப் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்னா, இட் கேன் பி எனி யூனிட் வெக்டார். ஐ கேப்பாக இருக்கலாம், ஜே கேப்பாக இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் ஐ ஜே கே என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு யூனிட் வெக்டார். ஸோ மேக்னிடியூட் எவ்வளோன்னு கேட்டால் ஏபி சைன் தீட்டா. என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா என் கேப் டைரக்ஷன் இருக்கும். அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் நல்லா சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இவ்வளோ தான். இது ஃபிசிக்கலாக என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அப்புறமா சொல்லித்தரேன், அதை ரூல் வரும்போது சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணலாம், ஐ கிராஸ் ஐ, அப்புறம் ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே, இதெல்லாம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் என்ன வரும்னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு சைன் 0 ஆயிரும். ஏன்னா ஐ கேப் ஆங்கிள் 0, சைன் 0 இஸ் 0. இப்போ இந்த கம்ப்ளீட் டைம் 0 அப்படின்னா இங்கே வேல்யூ 0 வந்துடும். டாட் ப்ராடக்ட் அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட் ஆகுது. ஏன்னா சைனும் காசும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தெரிஞ்சது தானே. அப்போது ஐ கிராஸ் ஐ பண்ணால் ஆன்சர் 0 வந்துடும். அவ்வளோ. இனி அதர் தென் வேறு ஏதாவது ஆங்கிள் வந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லித்தரேன். ஐஜே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்க. ஆன்சர் 1 வரும், டிஃபால்ட்டாக எழுதணுன்னே இல்லை. ஆனால் என்ன டைரக்ஷன் வரும்னு தெரியாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கிளாக் மாதிரி எடுத்துக்கலாம். ஐஜே கே, இதுதான் கிளாக். நீங்கள் ஐ கிராஸ் ஜே பண்ணால் ஆன்சர் வந்து 1 இன்ட்டு சைன் 90. அது மேக்னிடியூட் வந்து 1. டைரக்ஷன் என்ன வரும்னா, இப்போ ஐயும் ஜேவும் பண்ணால் டைரக்ஷன் கே டைரக்ஷன் வரும், கே கேப் வரும். அப்படின்னா இதுதான் ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு கிளாக் மாதிரி இமேஜின் பண்ணி வச்சு. இனி ஐ கிராஸ் ஜே பண்ணால் ஆன்சர் கே கேப். இனி ஜே கிராஸ் கே பண்ணால் ஆன்சர் ஐ கேப். அதே மாதிரி கே கிராஸ் ஐ பண்ணால் ஆன்சர் ஜே கேப். ஒருவேளை ஆன்டி கிளாக் வைஸ் ஜே கிராஸ் ஐ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் மைனஸ் கே கேப்னு வரும். நீங்கள் இந்த கிளாக் வைஸ் ஐஜேகே ஆர்டர்லேயே வந்துருச்சுன்னா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தால் நெகட்டிவ். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிட்டு போயிடலாம். ஐ கிராஸ் ஜே மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் கே கேப். இனி கே கிராஸ் ஐ
கே கிராஸ் ஐ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இது எல்லாமே இன்னொரு டைரக்ஷன் ஜே கேப் டைரக்ஷன் வரும். நெகட்டிவ் வர ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதிடலாம். கே கிராஸ் ஜே பண்ணால் ஆன்சர் மைனஸ் ஐ கேப் வரும். அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் இல்லை பாருங்கள், ஐ கிராஸ் ஜே வந்து கே கிராஸ் ஜே பண்ணால் மைனஸ், டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட், மேக்னிடியூட் ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே சொல்லிடுறேன். 3i கேப் கிராஸ் 2k கேப்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இதோட ஆன்சர் என்ன வரும்னா, முதல்ல நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 × 3 6 இன்க்ளூடிங் சைனோட என்ன சைனோ அது. இனி ஐ கிராஸ் கே பண்ணும் பாருங்கள், ஐ கிராஸ் கேனா மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆயிடுச்சு, மைனஸ் ஜே கேப். ஸோ அதனால் டைரக்ஷன் மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன். ஆன்சர் வந்து மைனஸ் 6j கேப்புங்கிறது ஆன்சர். வெக்டர் ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரே ஒரு இப்போ 2 நம்பர் இருக்குது, 2 வெக்டர். என்னென்னா ரொம்ப சிம்பிளான வெக்டர், 3i கேப் 2k கேப் அப்படி எடுத்துகிட்டு எல்லாமே சேர்ந்து வரலாம் ஒரு வெக்டாரில், ijk எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு வெக்டாரில் ijk எல்லாமே இருந்துச்சுன்னா எப்படி இது கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்தராக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த ஒரு ப்ளாட் சிஸ்டம் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். ijk ஆர்டர் எப்படி அந்த வெக்டர் கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 2 வெக்டர் எடுத்துக்கலாம். இந்த 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். என்னென்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கேட்குறாங்கன்னு வச்சுட்டு. இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளியராக பாருங்கள். ரொம்ப மேத்தமேட்டிக்காக நான் உள்ள டீட்டெயிலாக சொல்ல, என்ன தேவையோ அது மட்டும் சொல்கிறேன். இது மேட்ரிக்ஸுங்கிற சாப்டரில் நீங்கள் இது 12th டீட்டெயிலாகவே படிப்பீங்க. ஸோ அதனால் நம்ம அதிகம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஐஜேகே அப்படியே எழுதிடலாம். ஐஜேகே, இந்த ஜேக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் சைன். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு, இது மாற்றவே கூடாது. டிட்டர்மினன்ட்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள், டிட்டர்மினன்ட் ஐ மைனஸ் ஜே கே, இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இனி என்ன பண்ணலாம், என்னெல்லாம் நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதலாம். ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட், ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரா, இப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் இன்க்ளூடிங் சைனோடு எழுதணும். அப்போ எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட். இனி லாஸ்ட் ஒன், லாஸ்ட் ரோல் என்ன பண்ணணும், பிஎக்ஸ் பிஒய் பிசெட், பிஎக்ஸ் பிஒய் பிசெட். ஆக்சுவலாக நான் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்கிறேன். டிட்டர்மினன்ட்டுங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளாக எழுதி வச்சுருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ஸ் ஒரு தடவை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஈக்குவல் டு, இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோவை ஸ்டாண்டர்டாக நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஐ கேப் இருக்குல்லையே, அது எப்பவுமே அதான் ஐ கேப் இன்ட்டு. இனி இந்த ஐ கேப் இன்வால்வ் ஆகிற கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை இக்னோர் பண்ணிடுங்க, இதை மறந்துடுங்க. இப்போ விச் என்ன இருக்கும், ஒரு 2x2 சிஸ்டம், அதாவது 4 எலிமெண்ட் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இது மறந்துட்டோம். ஆக்சுவலாக ஐ கேப் எடுத்ததுனால இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலமை ரிமூவ் பண்ணிட்டோம், மறந்துட்டோம். மெயின் டயகனல் மைனஸ் ஆஃப் டயகனல், அவ்வளோதான். இப்போ ஏஒய் பிசெட்டை மல்டிப்ளை பண்ணோம், ஏசெட் பிஒய்யை மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். இன்க்ளூடிங் சைன்ஸோட. நான் சொன்ன நெகட்டிவ் ஃபார்முலாலே இருக்கிற நெகட்டிவ் பாருங்கள், எழுதுனா புரியும். ஏஒய் பிசெட் மைனஸ் ஏசெட் பிஒய், இது ஃபார்முலா, எக்ஸ்பேன்ஷனே தான், ஃபார்முலாவே இதான்னு வச்சுங்களேன். இந்த நெகட்டிவ் நீங்கள் எதுவும் மாற்றக்கூடாது. இப்போ ஏசெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அப்போ ஏசெட் பிஒய், அப்போ மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஒருவேளை இங்கே ஏஒய் வந்து நெகட்டிவ் வந்துச்சு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டைம் நெகட்டிவ் ஆயிடும். இந்த நெகட்டிவ் வந்து ஃபார்முலாலே வர நெகட்டிவ். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் வருதோ பாசிட்டிவ் வருதோ அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதுங்க, அப்புறம் ஆடு கூட ஆகலாம். புரிஞ்சிருச்சா? ஸோ ஒருவேளை பிஒய் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாருங்கள், மெயின் டயகனல் மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த ஏசெட் பிஒய்னு வரும். அப்போ இந்த டைம் ப்ளஸ் வந்துடும், மைனஸ் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். இந்த ஐடியா புரியும். செகண்ட் எலிமெண்ட் பார்க்கலாம். செகண்ட் எலிமெண்ட்க்கு என்ன பண்ணோம், மைனஸ் ஜே கேப், அதை அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் ஜே கேப் இன்டூ கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை இக்னோர் பண்ணிடுங்க. மிச்சம் யாரெல்லாம் இருக்கா, இந்த 4 எலிமெண்ட் பாருங்கள். ஏஎக்ஸ் பிசெட் இருக்குது, மல்டிப்ளை பண்ணும். மைனஸ்
ஏசெட் பிஎக்ஸ். இப்போ எழுதுனா புரிஞ்சிடும். ஏஎக்ஸ் பிசெட் மைனஸ் ஏசெட் பிஎக்ஸ். செகண்ட் எலிமெண்ட் கிடைச்சிருச்சு. இனி ஃபைனலாக லாஸ்ட் என்ன இருக்குது? கே கேப். ஸோ ப்ளஸ் கே கேப் இன்டூ பாருங்கள், கரஸ்பாண்டிங் ரோ காலம் ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் டயகனல் மைனஸ் ஆஃப் டயகனல். அப்போது ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ் ரிசல்டன். இவ்வளோ தான் ஃபைனல். பாருங்கள், இது நம்பர் இப்படி எழுதும்போது ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நம்பர் ஆயிரும் சிம்பிளாக. ஐஜேகேன்னு வச்சு ஒரு வெக்டார் கிடைக்கும். அதுதான் ரிசல்டண்ட், அந்த வெக்டார் ப்ராடக்டோட ரிசல்ட். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். மெயின் டயகனல் மைனஸ் ஆஃப் டயகனல் மல்டிப்ளை பண்ணோம். என்ன பாயிண்ட் எடுக்கிறீங்களோ, இந்த ஐ கேப் எடுத்திங்கன்னா அதோட ரோ காலம் இக்னோர் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் ஜே கேப்னா மைனஸ் ஜே கேப் அப்படியே வச்சுட்டு, இந்த மைனஸ் மாற்றவே கூடாது, எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட் மைனஸில் ஆரம்பிக்கணும். அப்புறம் உள்ளுக்குள்ளே ஏதாவது நெகட்டிவ்லாம் வந்துருச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து இதுதான் ஃபார்முலா. அது என்ன சைன் வருதோ அந்த சைனை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் ஒரு லாஜிக். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்பர் வச்சு இதே மாதிரி டேரக்ட் எடுத்துக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு வச்சுக்கலாம். ரெண்டு வெக்டார். அப்போ ஒன்று வந்து 2 -1 -3. அப்புறம் இது வந்து 1 5 -3. ஸோ ரெண்டு வெக்டார். அப்படின்னா வெக்டார் என்னவாக இருக்குன்னு யோசிக்க முடியுதோ? 2i கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் 3k கேப். அதுதான் ஏ வெக்டார். பி வெக்டார் என்னவாக இருக்கும்? ஐ கேப் 5j கேப் மைனஸ் 3k கேப். இந்த வெக்டார் நான் அப்படி எடுத்துட்டேன். இது எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ கேப் எடுத்து வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்டை -1 இன்ட்டு -3, ஆன்சர் 3ன்னு வந்துடும். அப்புறம் ஃபார்முலாவில் வர்ற மைனஸ் இன்ட்டு 3 இன்ட்டு 5 15, மைனஸ் இருக்குது -15, மைனஸ் ஆஃப் -15 +15 ஆயிடுச்சு. இப்போ சொன்னது புரிஞ்சிருச்சா? -3 இன்ட்டு 5 -15, ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் வர்ற இந்த மைனஸ் இருந்துச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டைப் பாருங்கள், மைனஸ் ஜே கேப் இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டுட்டா 2 இன்ட்டு -3 -6 மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ் இன்ட்டு மிச்சம் என்ன இருக்குது? இந்த எலிமெண்ட் போனதுக்கப்புறமா -3 இன்ட்டு 1 -3 வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +3. லாஸ்ட் டைம் ப்ளஸ் கே கேப்னு இருக்குது. கே கேப்போட கரஸ்பாண்டிங் ரோ காலமை ரிமூவ் பண்ணிட்டா 2 இன்ட்டு 5 10, அப்புறம் -1 இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கலாம். 10 மைனஸ் -1 இன்ட்டு 1 -1, ஆனால் இங்கே ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், 18i கேப். அப்புறம் செகண்ட் டைம் பாருங்கள், -3 ஆயிருமா ஆட் பண்ணும்போது? இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்கா? ப்ளஸ் ஆயிருமா? +3j கேப் +11k கேப். இது வந்து ரிசல்டண்ட்டாக ஒரு வெக்டாரை கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துங்க. நீங்கள் 2 வெக்டார் கொடுத்தா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டா அது கிராஸ் ப்ராடக்ட் ஆகிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாப்டரை விட இன்னொரு சாப்டரில் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், ஐடியாஸும் எழுதுவோம். சரி, இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான ரோல் இருக்குது. நாங்கள் சொல்லியிருந்தோம், ஐ கிராஸ் ஜே பண்ணால் கே கேப், ஜே கிராஸ் கே பண்ணால் ஐ கேப். இதே லாஜிக்கை நான் இங்கேயும் சொல்கிறேன். இதை ஸ்க்ரூ பண்ணுற ஐடியாவை மட்டும் யோசிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் இப்படி இருக்கிற வச்சுக்கலாம். இது இப்படி ரொட்டேட் பண்ணலாம் தானே? ரொட்டேட் பண்ண இந்த ஸ்க்ரூ மேலே போகும் அப்பர் டைரக்ஷனில். அப்படின்னா இதுக்கு ரூல் என்னென்னா, இது வந்து இந்த டைரக்ஷன் ஐ கேப் டைரக்ஷன் வச்சுக்கணும். இது வந்து ஜே கேப் டைரக்ஷன். அப்போ நான் இதை ஹோல்டு பண்ணணும். ஐ கிராஸ் கே பாருங்கள், ஐ கேப்லேருந்து ஜே கேப்புக்கு போகிறேன். ஐ டைரக்ஷன்லேருந்து ஜே டைரக்ஷன். அப்படின்னா தம்பு இப்படி வந்து ஹோல்டு பண்ணால் போதும். ஐ கிராஸ் ஜே, ஆன்சர் என்ன வரும்? தம் டைரக்ஷன் தான் ரிசல்ட். பாருங்கள், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்படின்னா நான் ஹோல்டு பண்ணும்போது இங்கே ஏ வெக்டார் இருக்குது, இது பி வெக்டார். அப்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு ஹோல்டு பண்ணணும். இப்படி பண்ணால் தம்போட டைரக்ஷன் ரிசல்டன் டைரக்ஷன்.
அதனால இந்த ரூலோட பேர் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணுற டைரக்ஷன் ஐ கிராஸ், இது அப்படியே ரொட்டேட் பண்ணுற ஐ கிராஸ் ஜே கே கேப். நான் இந்த ஸ்க்ரூ வச்சு சொல்லலாம். ஏது ஸ்க்ரூ ரூல் ஆச்சுன்னா இங்கே வந்து ஐ கேப், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது வந்து ஜே கேப். அப்போ நான் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஐலிருந்து ஜே டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணால் இந்த ஸ்க்ரூ அப்வேர்டு போகும். ஸோ இதுதான் ரிசல்டன்ட் டைரக்ஷன். இதுதான் கே கேப் டைரக்ஷனாக இருக்கும். சரி, இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி பார்க்கலாம். ஐ கிராஸ் ஜே சொன்னோம் இல்லையா, அப்போ ஜே கிராஸ் ஐ பண்ணலாம். அப்படின்னா இப்படி தான் ஹோல்டு பண்ணும். ஃபஸ்ட்டு ஜே கேப்பை டச் பண்ணோம்ல, அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார்னா தம்பு டவுன்வேர்ட் ஆச்சு, டைரக்ஷன் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த லாஜிக் புரியுதா? ஸோ எனக்கு வந்து ஐ கிராஸ் ஜே பண்ணணும், இப்படி வரணும்னா நான் இப்படி தான் ஹோல்டு பண்ணணும். இப்போ தம்பு அப்வேர்ட். ஜே கிராஸ் இங்கிருந்து இப்படி வரணும்னா இப்படி ஹோல்டு பண்ணணும். இந்த நெயில் வந்து ஜே இன்டூ ஐ டைரக்ஷன், ஜே ஐ டைரக்ஷன். அப்போ இப்படி தான் ஹோல்டு பண்ண வேண்டி வரும். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஒரு லாஜிக் எழுத முடியும். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா டைரக்ஷன்ஸ் மட்டும் மாறிடுது. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போகும்போது தம் வந்து அப்வேர்ட், இது ஆப்போசிட்டாக பண்ணும்போது தம் டவுன்வேர்டு வந்துடும். டைரக்ஷன் ஆப்போசிட். அப்போ சொல்லிக்கலாம் வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட், வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நாட் அப்சல்யூட்லி ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். மேக்னிடியூட் சேம் தான், பட் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லக்கூடாது, நெகட்டிவ் சைன் வந்துடும், டைரக்ஷன் மாறி. அப்புறம் வெக்டார் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். இதை நான் இப்படி கூட எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார், இப்படி எழுதிக்க முடியும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இதோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் வந்ததுனால டைரக்ஷன் மட்டும் மாறிடும், பட் மேக்னிடியூட் ஈக்குவல். ஆனால் கம்யூட்டேட்டிவ் கிடையாது, ஏன்னா நெகட்டிவ் சைன் வந்தாலே அது ஈக்குவல் இல்லை. ஸோ அதனால் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ ஒன் வேர்ட்லாம் கேட்கலாம். அந்த எக்ஸ்பேன்ஷன் எழுதலாம் மறுபடியும். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். சம்டைம்ஸ் இந்த என் கேப் டைரக்ஷன் வேணும்னா என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம், டிட்டர்மினன்ட்லாம் வச்சு. டிவைடட் பை ஏபி சைன் தீட்டா பண்ணால் போதும். ஏபி சைன் தீட்டாங்கிறது என்னது, இந்த ஏ கிராஸ் பியோட மேக்னிடியூட் தான் ஏபி சைன் தீட்டா. ஏன்னா என் கேப் தான் டைரக்ஷன். ஸோ அதனால் இப்படி கூட எழுதலாம். அதை ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எழுதலாம். புரிஞ்சுக்கணும், ஏபி சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஏ கிராஸ் பியோட மேக்னிடியூடுன்னு அர்த்தம். ஸோ அதனால் இதுதான் என் கேப்போட ஃபார்முலா. மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை, டேரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இந்த ஃபார்முலாவிலிருந்து அப்டைன் பண்ணிக்கலாம் என் கேப். இந்த யூனிட் வெக்டார் அப்படின்னா ஜென்ரலாக எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, சும்மா அதை எழுதுகிறேன். இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஒன் வெக்டார் ஓவர் அனதர் வெக்டார். இப்போது 30 ஜே கேப் இருக்குன்னு வச்சுக்கோ. இதோட யூனிட் வெக்டார் என்னன்னு கேட்டால் பார்த்த உடனே புரியுது, ஜே கேப் தான் யூனிட் வெக்டார். ஏன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் போகுது. ஸோ அதனால் அதோட மேக்னிடியூடை டிவைட் பண்ணிட்டா போதும். இப்போ 30, அப்போ ஜே கேப்புங்கிறது யூனிட் வெக்டார். 50 ஐ கேப் யூனிட் வெக்டார் என்ன வரும், டிவைடட் பை 50 பண்ணும். அப்போ மேக்னிடியூடை டிவைட் பண்ணால் யூனிட் வெக்டார் கிடைக்குது. சிம்பிளான லாஜிக். அப்படின்னா நான் அது ஒரு ஐடியாவாக சொல்லித்தரேன். யூனிட் வெக்டார் in the direction of, ஸோ ரேண்டமாக ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன், ஏ வெக்டார். இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண போதுன்னா என் கேப் ஈக்குவல் டு அந்த வெக்டார் அப்படியே எழுதிக்கிங்க, டிவைடட் பை அந்த வெக்டாரோட மேக்னிடியூடை டிவைட் பண்ணால் போதும். இவ்வளோதான் ஒரு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கும். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். 30 ஐ கேப்லேருந்து யூனிட் வெக்டார் மட்டும் தனியாக எடுக்கணும்னா டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் பண்ணால் போதும், ஐ கேப்னு தெரியும். இதுக்கு எதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும்னு ஒரு டவுட் வரும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இது புரியும். ஃபைண்ட் யூனிட் வெக்டார் இன் தி டைரக்ஷன் ஆஃப், ஸோ கொஸ்டின் இவ்வளோ தான். ஃபைண்ட் யூனிட் வெக்டார் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டி வெக்டார். அந்த வெக்டார் கொடுத்துட்டாங்க.
யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ என் கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டி வெக்டார் அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை அதோட மேக்னிடியூடை டிவைட் பண்ணால் போதும். இப்போ டி வெக்டார் அப்படியே எழுதிடலாமா, 4i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப் டிவைடட் பை, எப்படி ஒரு வெக்டாரோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறது, ரூட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் இல்லை, அப்போது ரூட் எடுத்துக்கலாம், எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஸ்கொயர் பண்ணணும், 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், மைனஸ் வந்தாலும் ஆட் தான் ஆகும். ஸோ 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 வரும். என்ன பண்ணோன்னு புரியுதா, இந்த இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம். நார்மலாக ஒரு வெக்டரோட மேக்னிடியூட் அது. இப்போ ஆன்சர் என்ன வரும், 16 ப்ளஸ் 9 25, 25 ப்ளஸ் 4 29 வரும். ஆன்சரே இவ்வளோ தான், 1/√29 இன்ட்டு 4i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப். இதுதான் யூனிட் வெக்டார் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எனி ரேண்டம் வெக்டார். நான் யூஸ் பண்ண ஃபார்முலா என்னது, என்ன வெக்டாரோ அதோட மேக்னிடியூடை டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இவ்வளோ தான் ஆன்சர், யூனிட் வெக்டார் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எனி வெக்டார். ஸோ இந்த ஐடியா ரொம்ப கிளியராக இருக்கணும். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணுவோம். இங்கே ரிசல்டன் வந்து இன்னொரு டைமென்ஷன் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுற ஏரியா நான் இங்கே வச்சே சொல்கிறேன். இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கலாம். இங்கே இன்வால்வ் ஆகிற பிளேன் ரொட்டேஷனுங்கிறது இந்த பிளேன் இல்லை, ஏன்னா IJ அப்படி யோசிச்சு பாருங்கள், ஐ கேப் அப்போ இப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம், IJ கேப் இந்த டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும். இங்கே நடக்கிற ரொட்டேஷன்ஸ்னால இதோட ரிசல்டன்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ வந்து இன்வேர்டாக போகும், இன்டு தி டைரக்ஷன், இன்வர்ட் டைரக்ஷனில் போகும். அப்போது ஒரு I and J பிளேனில் நடக்கிற ஒர்க்குனால, ஒரு ரொட்டேஷன்னால் இதோட ரிசல்டன்ட் வந்து 90 டிகிரியில் ரிசல்டன்ட் வந்துடும், ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அதுதான் இந்த கிராஸ் ப்ராடக்டோட ஒரு யூனிக்னஸ். அதே சேம் டைரக்ஷன் அந்த காம்பனண்ட் எல்லாம் வராமல், அன்லைக் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறது பர்பண்டிகுலராக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை கொஸ்டினில் தீட்டா ஃபைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ண போதும், என் கேப்பை ரிமூவ் பண்ணோம். என் கேப்புங்கிறது யூனிட் வெக்டார், அதோட யூனிட் வந்து 1, மேக்னிடியூட் வந்து 1. ஸோ அதனால் எல்லா பக்கமும் மாடுலஸ் எடுக்கலாம் டோட்டலாக. அப்போது இந்த என் கேப்புக்கு மாடுலஸ் வந்துடுமா, என் கேப்போட மேக்னிடியூடு 1 ஆயிடுச்சுல்ல. இப்போ இன்னும் மிச்சம் இருக்குன்னு பாருங்கள், இங்கேயே சொல்லிடலாம், டு ஃபைண்ட் தீட்டா. ஸோ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட் என்னென்னா AB sin தீட்டான்னு மட்டும் இருக்கும், அப்படி தானே. ஏன்னா என் கேப்பை ரிமூவ் பண்ணோன்னா என்ன பண்ணோம், மேக்னிடியூட் எடுக்கலாம். மேக்னிடியூடுங்கிறது AB sin தீட்டா, என் கேப்புங்கிறது மேக்னிடியூட், அதை ரிமூவ் பண்ணிக்க வேண்டி நான் மாடுலஸ் எடுத்தேன். இப்போ சைன் தீட்டா கிடச்சிடும் டேரெக்டாக. சைன் தீட்டா ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A கிராஸ் B, A வெக்டார் கிராஸ் B வெக்டார் பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதோட மேக்னிடியூட் டிவைடட் பை AB. ஸோ A இன்டூ B, இண்டிவிஜுவலாக தனித்தனி மேக்னிடியூட், ஏவோட மேக்னிடியூட் இன்டூ பியோட மேக்னிடியூட். சைன் இன்வர்ஸ்ன்னு எழுதுனா தீட்டா கிடச்சிரும். அப்புறம் 90 டிகிரி வந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த தீட்டா 90 டிகிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வரும் சைன் 90 இல்லை. இப்போது 0 டிகிரி வந்துச்சுன்னா மினிமம் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.